தொலைக்காட்சியில் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தையொட்டி சென்னை தீவுத்திடலில் உள்ள கடைகள் அகற்றம். முன் அறிவிப்பு இன்றி கடைகளை அகற்றுவதாக சுற்றுலாத்துறையினர் மீது வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தமிழகம் வந்தது நதீம் ஜைதி தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் குழு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் பிரதிநிதிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு வரும் 25ஆம் தேதி துவக்கம். சரக்கு மற்றும் சேவை மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம். டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம். பயங்கர ஆயுதங்களுடன் இந்தியாவுக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவல். விரிவான செய்திகள். சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் வரும் 9ஆம் தேதி அங்கு அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் கடைகளை அகற்றி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி தீவுத்திடலில் நடைபெறும் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி அங்கு போடப்பட்டுள்ள கடைகளை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சுற்றுலாத்துறை அதிகாரிகள் புல்டோசர்களை கொண்டு அகற்றி வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பொருட்காட்சி காலம் தாழ்த்தி துவங்கப்பட்ட நிலையில் தற்போது கடைகளை அதிகாரிகள் அகற்றி வருவதால் தங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கேட்டால் பொறுப்பற்ற முறையில் பதில் அளிப்பதாகவும் வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்க 42வது தொழில் மற்றும் சுற்றுலா பொருட்காட்சி இந்த வருஷம் எடுத்து பண்ணோம் சார். வருஷம் நாங்க தான் எடுத்து பண்ணுவோம். சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் எதுவுமே ஓபன் பண்ணி பண்ணல. அதனால எங்களுக்கு வர கிரௌடும் கம்மி ஆயிடுச்சு. எங்களுக்கு லாஸ், ஹெவி லாஸ், கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ். கடைசியா இந்த 23ஆம் தேதி சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சது. சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சு 40 நாளுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் நாங்க எடுத்து வெளியே போனோம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வர 29ஆம் தேதி சிஎம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னதுனால நீங்க கம்பல்சரி இதெல்லாம் அதாவது எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம அவங்களே அவங்களோட ஆளுங்களை வச்சு இடிச்சுன்னு போறாங்க. இதனால கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட லாஸ். தேர்தல் பணிகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நதீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. டெல்லியிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் சென்னை வந்த தேர்தல் ஆணையர்கள் குழு முதலில் புதுச்சேரி சென்றது. அங்கு தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் அக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து இன்று காலை புதுச்சேரி மாநில அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை நடத்தும் தேர்தல் ஆணையர்கள் குழுவினர் பிற்பகல் சென்னைக்கு புறப்பட்டு வந்து தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை இன்று மாலை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர், நகர காவல் ஆணையர்கள் ஆகியோர் பங்கேற்கும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் குழு கலந்து கொண்டு தேர்தல் பாதுகாப்பு, நடத்தை விதிகள், தேர்தல் புகார்கள் மீதான நடவடிக்கைகள், வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுக்கு விளக்க உள்ளனர். தேமுதிகவை விட்டு உண்மையான தொண்டர்கள் யாரும் வெளியேறவில்லை என மயிலாடுதுறை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுவதாக வரும் தகவல் முற்றிலும் தவறானது என்றும் உண்மையான தொண்டர்கள் யாரும் தேமுதிகவை விட்டு வெளியேறவில்லை என்றும் தெரிவித்தார். தேமுதிகவில் உள்ள அனைவரும் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மட்டுமே செயல்படுவோம் என்றும் கட்சி தொடர்பான எந்த முடிவையும் கேப்டன் விஜயகாந்த் தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது என்றும் அருட்செல்வன் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று தொடர்ந்து வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. கேப்டன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர்கள், கேப்டன் அவர்களால் மாவட்ட செயலாளராக்கப்பட்டவர்கள்,
ஆகவே அரசியல் வாழ்க்கை என்று ஒன்று இருக்குமானால் அது கேப்டனுடன் தான். வேறு யாரையும் இனிமேல் இந்த ஜென்மத்திலே தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே இருக்கிற நாங்கள். ஆகவே யாரும் எந்தவித வதந்திகளையும் நம்ப வேண்டாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை முடக்கியதால் பல முக்கிய மசோதாக்களை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு வரும் 25ஆம் தேதி துவங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். மேலும் இக்கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் இருந்து 3 பயங்கரவாதிகள் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளுடன் இந்தியாவுக்குள் ஊடுருவி உள்ளதாக பஞ்சாப் மாநில போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்கொலை படை தாக்குதலுக்கு பயன்படும் பெல்ட் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் 3 பயங்கரவாதிகளும் ஊடுருவி உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. டெல்லி, கோவா, மும்பை ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும், எனவே முக்கிய இடங்களில் வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சிவராத்திரி அன்று தாக்குதல் நடத்தும் நோக்கில் 10 பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருப்பதாக பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நசீர் கான் ஜஞ்சு எச்சரித்திருந்த நிலையில் அவர்களில் சிலரை கொன்றுவிட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பதான்கோட் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஒத்துழைப்பு தருமாறு அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் விசாரணை அமைப்புகளை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் சதித்திட்டம் தீட்டியதாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக அவரது சகோதரர் அப்துல் ரவுப் பேசிய வீடியோ பதிவு அமெரிக்காவில் இருந்து செயல்படும் 2 இணையதளங்களில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அந்த 2 இணையதளங்களுக்கும் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிவதற்காக அமெரிக்காவின் விசாரணை அமைப்பான FBI-இடம் இந்தியா உதவி கோரியுள்ளது. பாகிஸ்தான் விசாரணை குழு இந்தியா வந்ததைப் போல அந்நாட்டுக்கு செல்ல அனுமதி கோரி NIA விடுத்த கோரிக்கை தற்போது வரை பரிசீலனையில் உள்ள சூழ்நிலையில் வெளிநாடுகளிடம் உதவி கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் இடம்பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சென்னையில் உள்ள அரசு கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்து 8 வாரத்திற்குள் மாற்றுத்திறனாளி நல ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். சமூக ஊழியரை கட்டி போட்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தை அடுத்துள்ள தொருவலூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நகைக்கடன் வைத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல் வங்கி பணிகளை வங்கி செயலர் கஸ்தூரி என்பவர் பார்த்துக் கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்தபடி வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவரை தாக்கி கட்டி போட்டுவிட்டு லாக்கரை திறந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். பட்டப்பகலில் வங்கி ஊழியரை தாக்கி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே கூலி தொழிலாளி ஒருவர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கோவை அருகே 3 சவரன் நகைக்காக மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்து ராஜு நகரில் வசித்து வந்தவர் மூதாட்டி பங்கஜம். இவர் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தரையில் இறந்து கிடப்பதை கண்டு அருகில் வசிப்பவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் நகை திருடப்பட்டிருந்ததோடு வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவியிருந்தது. மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க. மர்மனோரை உள்ள போந்து அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை இறந்தோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மரணம் விளைவிச்சு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த பையில ஒரு பயத்தை உருவாக்க மாதிரி பொதுமக்களுக்கு தெரிவிச்சிருக்குது. திருட்டுகள்லாம் இங்கே நடந்துச்சு. வீடுகளை போந்து திருட்டு போகிற சம்பவங்கள். ஆனால் உயிரிழப்பு வரை கொண்டு வந்த இந்த சம்பவம் எல்லாத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. காவல்துறையில் வந்திருக்காங்க. வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தினர். பின்னர் மூதாட்டியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வேலூரில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். ஆலயங்களில் ஆடை கட்டுப்பாடு தேவையில்லை என்ற நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் செயல்படாத இந்து அறநிலையத்துறையை கண்டித்தும் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணியினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். பேரகத்தின் சார்பாக நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபோன இந்து அறநிலையத்துறையை கண்டித்தோ அறநிர்வாண போராட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயங்களில் தலையிடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது பண்பாடு விதியும் கலாச்சார விஷயம். இந்த பண்பாட்டு கலாச்சார விஷயத்தில் ஆலயத்தில் நீதிமன்றம் தலையிடுவது இது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை சீரழிக்கிற விஷயம். திண்டுக்கல்லில் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க இருந்த 2600 ஜோடி காலணிகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியிலும் பயிலும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இலவச காலணிகள் கொண்டுவரப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்து தேர்தல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று 52 பண்டல்களில் வைக்கப்பட்டிருந்த 2600 ஜோடி காலணிகளை பறிமுதல் செய்தனர். பள்ளியில் தமிழக அரசின் இலவச காலணிகளை 3000 காலணிகளை தமிழக அரசால் லாரிகளில் இறக்கப்பட்டிருந்தது. தேர்தல் அதிகாரிகள் அதை பார்வையிட்டு அதை தற்போது தடுக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தன்மையாக இருக்குது. தேர்தல் நடைமுறை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு நலத்திட்டங்களோ இலவச பொருட்களோ எதுவும் விநியோகிக்க கூடாது என்பது அரசியல் தேர்தல் நடைமுறைகள் விதியில் இருக்கும்போதே தேர்தல் அதிகாரிகள் உள்நோக்கத்தோடு இது செயல்படுவதாக எங்களுக்கு தெரிய வருது. கொடைக்கானலில் குடிநீர் தேக்கத்தை தடுக்கும் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் கீழ்மலை கிராமம் பெருமாள் மலையில் சீராடும் காணல் ஓடையில் உள்ள தடுப்பணை மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே கோடைக்கானலை விலங்குகள் சரணாலயமாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் தடுப்பணையில் இருந்து செல்லும் தண்ணீரை தடுத்து நிறுத்தி குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்தினர். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாங்க 6 வருஷமா அந்த தண்ணிக்காக போராடி இந்த ஏரியாவில் நாங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறோம். ஃபாரஸ்ட்ல தான் தண்ணி வருது. அதை தண்ணியை லாக் பண்றாங்க. எங்க ஏரியாவில் குப்பை தொட்டி கிடையாது. குப்பை தொட்டிக்காக வேண்டி நாங்க குப்பை தொட்டியும் கேட்டு பந்தாயப்பூருக்கு போய் கேட்டிருக்கோம். நாங்க ஃபாரஸ்ட்ல எங்களுக்கு தேவையில்லாம அசிங்கமா பேசுறாங்க. அந்த பக்கம் தீ வந்தா நாங்க தீ வைக்க கிடையாது. தீ எங்கேயோ வெந்து வந்த தீக்கு எங்களை அசிங்கமா பேசும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? பஞ்சாயத்து கேட்டதுனால எங்க ஏரியா வீடு வாசலாம் இடிப்போம், நீங்க இந்த ஏரியா இருக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. மறியல் காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும், வங்கிகளில் பல லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு பழ நோயாலும் துளையா நோயாலும் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் இன்றைக்கு விவசாயிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை ஒரு பிற்காவிற்கு 2 இடங்கள் என்ற அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுடைய நெல்லை இன்றைக்கு இதுவரைக்கும் கொள்முதல் செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனியார் வங்கிகள், அரசு வங்கிகள் என்று சொல்லி விவசாய கடன் வசூல் என்ற பெயரால் ஜப்தி என்ற நடவடிக்கையில விவசாயிகளை துன்புறுத்துகின்ற நடவடிக்கையை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல்லுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வாய்ப்பு அருகே உள்ள அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் மோசடியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஊழியர்களை நெல் கொள்முதல் நிலையத்தில் சிறை வைத்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் கீழ்புலியூர் அருகே உள்ள எழுமூரில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இதில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் நெல்லை எடை போட்டு வருகின்றனர். இந்நிலையில் எடை போடும் எந்திரத்தின் மூலம் ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களை கொள்முதல் நிலையத்திலேயே சிறை வைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனக்கு மொத்தம் 120 மூட்டை 80 கிலோ மூட்டைக்கு எடுத்துட்டு இங்க போட்டுருந்தேன் சார். அது எடை போடும்போது எடை போட்டப்போ வெறும் மொத்தத்துக்கு 120 சிப்பம் வரணும் அந்த ஒரு 60 மூட்டை கணக்கு. ஆனா 60 மூட்டைக்கே இவங்க என்னன்னா வெறும் 90 சிப்பம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே வச்சு நிறைய ஒரு நாளைக்கு 80,000 90,000 நெல்லை விவசாயிகிட்ட அபகரிச்சு இருக்காங்க சார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒன்றிய அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நாகையில் நடைபெற்றது. நாகை மாவட்ட தேமுதிக செயலாளரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி பொது செயல் திட்டம் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை அமோக வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சாசிகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே திருச்சி அருகே துறையூர் ஒன்றிய தேமுதிக சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட துணை செயலாளர் அம்மன் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தென்சென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் கட்சி நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. வேளச்சேரி பகுதி செயலாளர் சந்தான கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அயராது உழைத்து கேப்டனை வெற்றி பெற செய்து முதலமைச்சர் ஆக்குவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் மாதிரி திட்ட கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரியின் தலைமை செயல் அலுவலர் சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் மின்னணு, கம்ப்யூட்டர், இயந்திரவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் வடிவமைத்த 346 மாதிரி திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. பல்வேறு முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மாணவர்களின் மாதிரிகளை ஆய்வு செய்து பயிற்சி அளிக்க உள்ளனர். கூடலூர் அருகே ஆதிவாசி கிராமத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கூடலூர் அருகே உள்ள செம்புக்கொல்லி ஆதிவாசி கிராமத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த கிராமத்தை சேர்ந்த தாசன் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ருதிலியா அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்கொலை சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் உயர்மட்ட குழுவினர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஒரு விவசாயியுடைய காட்டிலே முயல் பிடிப்பதற்கும் காட்டாடு பிடிப்பதற்குமாக பகல் நேரத்திலே கம்பியிலே மின்சாரம் பாய்த்ததை அறியாமல் ஆதிவாசி தொழிலாளியான அப்பு விரல்கள் இன்றைக்கு செயலற்ற தன்மையிலே சுமார் 1 மாத காலம் கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் இன்று வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் 2 விரல்கள் செயலற்ற தன்மையிலே தள்ளப்பட்டும் காவல்துறை அந்த குற்றவாளிகள் மீது மிக சாதாரணமான வழக்கு பதிவு செய்து கண்துடைப்போடு நடந்து கொண்டார்களே தவிர அந்த ஆதிவாசிக்கு நியாயம் வழங்கப்படவில்லை. வாழை நோக்கம் தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவன தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் 3வது நாளாக தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா வாழி நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே ஊதியத்திலிருந்து 28 ரூபாய் கூடுதலாக வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. தற்போது வரை கூடுதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் அனைத்து தொழிலாளர்களும் நேற்று முன்தினம் முதல் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிப்படைந்தது. இந்நிலையில் போராட்டத்தின் 2ஆம் நாளான நேற்று கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். வாழை நோக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தில் கஞ்சி தொட்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் 3வது நாளாக கிழக்கு கடற்கரை சாலையில் பசுமறியல் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். அதுக்கும் அடவினால் தேர்தல் புறக்கணிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.